இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பற்றின இம்பார்ட்டண்டான டிப்ஸும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய செல்ஃப் தாட் பேக்கர்ஸ் எல்லாமே ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான். நம்ம சேனலே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டும் நிறையா ஹோம் பேக்கர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஆர்டர் எடுத்தோம். நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டே கூட கேக் ஆர்டர் எடுக்கிறாங்க, ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து காமனாக இருக்க எல்லாருனாலையும் பண்ண முடியும். செல்ஃப் தாட் பேக்கர் வந்து எல்லாருனாலையும் ஆக முடியும். ஒரு ஸ்பாஞ்ச் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஐசிங்க்கு வந்து நான் நிறைய க்ரீம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பட்டர் க்ரீம், விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே சின்னதாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு அதை அவங்க ட்ரையல் போடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருனாலையும் ஈஸியாகவே வந்து ஹோம் பேக்கர் ஆக முடியும் அப்படின்ற இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்படிஷனான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம எப்படி வந்து சர்வைவ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால என்ன யூனிக்காக பண்ண முடியும், நம்ம என்ன ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம எப்படி வந்து தனியாக தெரியிறோம். இப்போ என்னையும் ஒரு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு செல்ஃப் தாட் பேக்கர் கிடையாது. என்னுடைய லேர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே போயிட்டே தான் இருக்குது. நிறைய பேஸ்ட்ரி செஃப்ஸும் வந்து நாங்கள் மீட் பண்ணி அவங்க லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் ஒரு 10 டேஸ்க்கு மேலே நான் வீடியோவே போஸ்ட் பண்ணவே முடியலை. ஈத் ஃபெஸ்டிவலுக்காகவும் போயிருந்தோம். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் வந்து ஸ்டே பண்ணி ஒரு கிளாஸ் என்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னுடைய லேர்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே முடிய போகிறது இல்லை. ஏன்னா பேக்கிங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கடல்னே நம்ம சொல்லலாம். கால் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டே இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தால் கூட இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் பாப்புலேஷன்ஸும் நம்ம ஊரில் வந்து அதிகம் தான். நீங்கள் ஒரு தமிழ்நாடையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 76.48 மில்லியன் வந்து கூகுள் சொல்கிறதுபடி 2022 இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு நிறைய அதிகம் தான். நீங்கள் இருக்கிற ஏரியாவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியாவாக இருக்கீங்க அப்படின்னா போது ஒரு 2000 பேர் அது அந்த சரௌண்டிங்கில் இருப்பாங்க. நீங்கள் அந்த 2000 பீப்புள்ஸ்க்குமே அட் அ டைமில் வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு மேன் பவர் வந்து நீங்கள் ஒரு ஆளாக சமாளிக்கவே முடியாது. இப்போ நமக்கு அடிஷ்னலாக ஆட்கள் வந்து தேவைப்படும். இப்போ நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் லேர்ன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு பேக்கரியுமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களே பண்ணுறதே கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சப்ளைஸ் வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் வேற ஒரு இடத்துலேருந்து தான் வரும். பேக்கரியினுடைய வேலை என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ரெசிபி இருந்ததுன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. அவங்க ஒருத்தர்னாலேயே அந்த ஒரு 5-6 பேர் மாஸ்டர்ஸ் இருந்தால் கூட அவங்களால அதை சமாளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இன்னொரு இடத்துல வந்து சப்ளை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் இன்டைரக்ட் சப்ளையராக கூட நீங்கள் சேஞ்ச் ஆக முடியும். ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து ஹோம் பேக்கிங் லெவலில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 or 2 ஆர்டர்ஸோடு நிறுத்திடுவீங்க. உங்களுடைய ட்ரீம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் இருக்கணும். நம்மளுடைய தாட்டும் நம்மளுடைய டார்கெட்டும் ரொம்ப ஹையர் லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்க ஒரு 4 பேருக்காவது ஓகே இவங்க இந்த இடத்துல இருந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ரீச் ஆகுது இருக்கும். பேக்கிங்கில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கப் கேக்ஸ் இருக்குது, டீ கேக்ஸ் இருக்குது, ஈவன் வந்து மஃபின்ஸ் இருக்குது, ப்ளம் கேக்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் போடலாம். அதே மாதிரி பஃப்ஸில் நீங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் கொண்டு வரலாம். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் வந்து நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் உள்ள நாலேஜை நிறையா கற்றுக்கோங்க. எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து நான் ஜீரோலேருந்து எப்படி ஆரம்பிக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், யூடியூப்ஸ் பாருங்கள், பேசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல அட்வான்ஸ் லெவலில் ப்ரொஃபஷனல் லெவலில் லேர்ன் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் 10 முறை போட்டாலும் 10 முறையும் சேம் டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு முறை வந்து நல்லா வந்திருக்கும், சேம் டேஸ்ட் வந்து ரிப்பீட்டட் ஆகாது. திருப்பி செகண்ட் டைம் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும், சாஃப்ட்னஸ் கம்மியாகும், இல்லை ஹார்ட் ஆகும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் 10 முறை ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சாலும் இந்த 10
முறையும் ஒரே டேஸ்ட்டு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கராகவே மாற முடியும். இந்த பேக்கிங் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ண முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்து ரொம்ப வயசான 60 வயசு 70 வயசு வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். எல்லாருனாலையுமே பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு வந்து ஜெண்டர் கிடையாது. நீங்கள் ஃபீமேல் ஒரு மேல் யாராக இருந்தாலுமே இந்த ஃபீல்டுக்குள்ளே சூப்பராக நீங்கள் வர முடியும். எல்லாத்துக்கும் தேவை வந்து நம்ம கையில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே நல்லாவே சர்வைவ் ஆக முடியும். இது ஒரு ஹெல்த்தி பிஸ்னஸும் கூட. எல்லாருமே பேஸ்ட்ரி செஃப் படிக்கணுமான்னு கேட்டால் எல்லாரும் பேஸ்ட்ரி செஃப் படித்து தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு கிடையாது. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு லேர்னிங் தான். லேர்னிங்க்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு முடிவே கிடையாது. தமிழில் ஒரு கோட் இருக்கு இல்லைங்களா, கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ 100% வந்து நான் நம்புகிறேன். என்னுடைய லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். என்னுடைய லேர்னிங் வந்து எங்கேயும் முடிய போகிறது கிடையாது. இன்னுமே அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. புது புது ப்ராடக்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணும்போது எனக்கு எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் எப்பயுமே இருக்கும். கற்றுக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது ஒரு ப்ராடக்டாக நான் கொண்டு வரும்போது எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். என்னுடைய ப்ரேயர்ஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். எல்லோரும் சூப்பராக மேலே வாங்க, பெரிய பெரிய பிராண்டாக உருவாக்குங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.